பிரபல யூடியூபர் வந்து இர்ஃபான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு சேனல் வச்சுருக்காரு யூடியூப்பில். ஒரு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரு பிரபலமான ஒரு ஆள் ஒரு இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர், பல மில்லியன் சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட ஒரு 43 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட டாப்பில் இருக்கார். அவர் ஒரு ஃபேமஸான ஆள். அவர் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரியான சில டாக்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, மே 19ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதாவது ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே எடுத்த ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது, ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதனால தான் அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து பகிரங்கமாக வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன நடந்தது, ஏன் அவர் கைது செய்யப்படுவாரான்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்படி என்ன தான் பண்ணிட்டார் அவர். அது என்ன ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டது புதுசாக இருக்குது, இது என்ன புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. மே 19 அன்னைக்கு அவரோட இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற சேனலில் வந்து அந்த இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னா ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறையா வீடியோ உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு ஒய்ஃப் கூட சுற்றி வந்து அவர் வீடியோவில் நிறைய போட்டுக்கிறலாம் பார்த்துருப்பீங்க. ஜப்பான் போயிருந்தார், துபாய் போயிருந்தார், அமெரிக்கா போயிருந்தார். நெப்போலியன் கூட வந்து நடிகர் நெப்போலியன் வீட்டுக்கே போயிட்டு அவங்க கூட தங்கியிருந்து அவரோட ஃபார்ம் ஹவுஸு, அங்கே அவர் வச்சுருக்கிற என்னென்ன தோட்டம் வச்சுருக்காரு எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து போட்டு கொஞ்சம் டாப்பில் வந்துட்டு இருந்தார். இர்ஃபான் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபுட்டை வந்து எந்தெந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ரிவ்யூ பண்ணுவார். இங்கே சாப்பாடு எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, நான் இந்தமாதிரி சமைச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமஸான ஆட்கள் கூட, அரசியல்வாதிகள் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவரோட அதாவது ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காரு. அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆள் இர்ஃபான். அப்படியேப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மே 19ஆம் தேதி, அதாவது அதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, துபாயில் வந்து அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன குழந்தை அப்படின்றத ஸ்கேன் பண்ணி பார்க்குறத வந்து அது வீடியோவை எடுத்து, கிட்டத்தட்ட அது வந்து பெண் குழந்தை தான் அப்படின்ற மாதிரியான, அது சொல்லலை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ வந்து ரொம்ப டாப்பாக போயிருந்தது. பல மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்க, பல லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு சென்னை வராரு. சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட்டியை வந்து ரெடி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டின்றது நமக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். ஃபாரினில் வந்து இதை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. புதுசாக கல்யாணம் ஆகி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அதாவது கரு அவங்க வயிற்றில் உருவாகுது அப்படின்னா, அந்த குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒரு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா எல்லாருமே பணக்காரங்க வந்து கொஞ்சம் கொண்டாடுவாங்க. அது வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க, டிக்டாக்கில் போடுவாங்க. இப்படி பல நாடுகள் நடந்திருக்கு. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த குழந்தை வந்து கருவில் இருக்கும்போது, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன குழந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஊரில் கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதுக்காக தடை சட்டம், கரு தடை சட்டம்னு சொல்லிட்டு ஒரு தடை சட்டமே போட்டிருக்காங்க. 1994 தான் தடை சட்டம் வந்துச்சு. ஆனால் துபாய், சிங்கப்பூர், தாய்லாந்து இந்தமாரி நாடுகளில் வந்து என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்குது. அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆண் குழந்தைய பிறக்க போகுது, எனக்கு பெண் குழந்தைய பிறக்க போகுது, எங்களுக்கு, அதாவது அவங்க அந்த கப்புள்ஸ்க்கு பிறக்க போகுதுன்றதை 10 பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி கொண்டாடுவாங்க. அதுதான் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்றத வழக்கமாக கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இதெல்லாம் வந்து ஒரு புதுசான விஷயம், கேள்விப்பட்டதே கிடையாது. அதை வந்து துபாயில் என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இர்ஃபான் வந்துட்டு இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வச்சு அவரோட வீட்டில் ஒரு பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. அதில் வந்து 2 விதமான பலூன்களை வச்சு
கொண்டாடுற இந்த பலூன் வந்து இருந்தால் நம்ம வந்து பெண் குழந்தை, இந்த பலூனை வந்து இது பண்ணால் ஆண் குழந்தை அப்படின்றது வந்து கடைசியாக பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை வெடித்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பெண் குழந்தை தான் அப்படி எனக்கு பிறக்க போகுது அப்படின்னு அது கொண்டாட்டமாக தான் கொண்டாடுறாரு. எனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு கவலைப்படலவர், சந்தோஷம் தான் படுறாரு. அதுக்கு முன்னாடி துபாயில் எடுத்த வீடியோவில் கூட அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்றதை நான் வந்து காமிக்கிறேன், ஆனால் இந்தியாவில் வந்து இதை காமிக்கிறதுக்கு வந்து முடியாது, இதை வந்து இந்தியாவில் வந்து தடை பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் நம்ம எந்த குழந்தைன்னு தெரிஞ்சிக்க முடியாதுன்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு. நமக்கு இதுக்கு வந்து தண்டனை உண்டு இந்தியாவில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் துபாயில் வந்து இதுக்கான தண்டனைலாம் கிடையாது, துபாயில் எந்த குழந்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணார். ஸோ அப்படியாப்பட்ட அவர் இங்கே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டின்னு ஒன்று வச்சது தான் வந்து இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு, மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா சரி, ஏன் ஜெண்டர் ரிவீல், அதாவது ஏன் எந்த ஜெண்டர், அதாவது கருவில் இருக்கிற குழந்தை எந்த குழந்தைன்னு தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு பெரிய முக்கியமான காரணம், சில காரணங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இதுக்கு வந்து தடை சட்டம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பாலின தேர்வு தடை சட்டம், அந்த சட்டத்துக்கு பேர் வந்து பாலின தேர்வு தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1994 ஆக்ட் 57 அப்படின்ற ஒரு தடை சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. இது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1994 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 1980 இருந்து 2010 வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 கோடி குழந்தைகளை வந்து கருவில் இருக்கும்போதே சிதைச்சி கொண்டு இருக்காங்க. இது ஷாக்காக இருக்கலாம் அவங்களுக்கு, ஆனால் இதான் உண்மை. ஆக்சுவலி இது வந்து லேண்ட்செட் அப்படின்ற ஒரு சர்வதேச ஒரு நாளிதழ், அதில் வந்து ஆய்வறிக்கை பண்ணி இந்தியாவில் 1 கோடி குழந்தைகளை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றத வந்து அறிவித்து வெளியிட்டிருக்காங்க, அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆனால் உண்மை என்னென்னா இந்தியாவில் 1980 2010 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 கோடி குழந்தைகளை வந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு புள்ளி அறிக்கை இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்தமாரி காலகட்டத்தில் வந்து ஏன் கொள்கிறாங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து ஆண் குழந்தையை கொள்றதில்ல, பெண் குழந்தைகளை நிறைய அறியாமையாக கொள்ள ஆரம்பித்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா பெண் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பெண் குழந்தையாக பிறந்திருக்கும், 2வது பெண் குழந்தையாக பிறந்திருக்கும், 3வதும் பெண் குழந்தையாக பிறந்திருக்கும். ஸோ பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது கஷ்டம், பெண் குழந்தைகளை வந்து அதை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய டவுரி கேட்குறாங்கன்ற ஒரு விஷயம், பெண் குழந்தை பிறந்தாலே பாவம், பெண் குழந்தை பிறந்தாலே வந்து அந்த குடும்பத்து அசியம் அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து நம்ம மக்களோட படிப்பு அறிவின்மை இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அறியாமைன்னு சொல்லலாம், இல்லை இயலாமைன்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு 1980 காலகட்டத்தில் பார்த்தோன்னா யாரும் அவ்வளோ வசதியான ஆட்கள்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு ஏழ்மையில் தான் எல்லாருமே இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க, அது ஒரு விஷயம். ஆனால் படிப்படியாக வளர்ந்து ஒரு பொருளாதார ரீதியாக லைட்டாக வளர்ந்துருந்தா கூட இன்றைக்கி படிப்பறிவில் நம்ம தமிழ்நாடு வந்து நிறைய வளர்ந்துருக்கு, இந்தியா கூட ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்தியாவோட பொருளாதாரம் நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெற்று எடுத்து வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு பகுத்தறிவு வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. ஆனால் 1980 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 1990 காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து கருவில் இருக்கும்போதே பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு இருக்காங்கன்றது தான் மிகப்பெரிய ஷாக்கான விஷயம். அதனால தான் என்னமோ தெரியல 90s கிட்ஸுக்கெலாம் வந்து பெண்களே கிடைக்கல, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பெண்கள் அந்த விகிதம், அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குன்றது இன்னை வரைக்கும் ஒரு குறைபாடாகவே இருக்குது. இன்னை வரைக்குமே 90s கிட்ஸ் பல பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் பெண் குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் அதிகமான பேர் கொலை பண்ணதுனால, அதாவது கருவில் இருக்கும்போதே கொலை பண்ணது தான் காரணம் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. சரி, இதுக்கும் இர்ஃபானுக்கும் என்ன சம்மந்தம், இர்ஃபானை ஏன் இதுக்காக கைது செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இர்ஃபான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு இது வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் அந்த முதல் வீடியோவில் போட்டிருக்காரு, இந்தியாவில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது வயிற்றுக்குள்ளே குழந்தை உருவாகி, அதாவது 57 நாளில் வந்து ஒரு கரு உருவாகும், அந்த 57 நாளுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும், அதாவது சினை முட்டை கரு முட்டையோட விந்து கலந்து கருப்பைக்குள்ளே போய் அது கரு வளர்ந்து 57 நாளுக்கு அப்புறம் தான் அது என்ன குழந்தை அப்படின்றது தெரிய வரும். அப்போ ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை 57 நாள் கழித்து ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் சரி, எந்த ஒரு நர்ஸு இல்லை தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஸ்கேனிங் சென்டரும் சரி, அதை வந்து எந்த குழந்தைன்னு கண்டுபிடிச்சி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 1994 இந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அது ஏன் ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஏன் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா அந்த ஸ்கேனிங்க்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஒரு பேர் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா ஆம்னியோசென்டிசஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டே பண்ணுறாங்க. அது இப்பயும் பண்ணுவாங்க, மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. குழந்தைய வந்து
ஆரோக்கியமாக வளருதா, கை காலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த குழந்தை ஆனா பெண்ணான்றது அதை டெஸ்ட் பண்ணுற டாக்டர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த டாக்டர்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தடை சட்டமே போட்டாங்க. அப்படி பண்ணால் என்னென்னா, டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கோ அந்த ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸுக்கோ அந்த தகப்பனுக்கோ வந்து 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 அபராதம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, விவரம் தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. இதுக்கிடையில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பணம் தரேன், நர்ஸுக்கிட்ட லைட்டாக பணத்தை கொடுத்து எனக்கு என்ன குழந்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய கொள்கிற விஷயம் வந்து இன்னமும் நடந்துகிட்ருக்கு. ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் கள்ளிப்பாலை ஊற்றி கொன்ன விஷயம் நிறைய நடந்திருக்கு. அதாவது இதுவும் அதாவது பிறந்ததுக்கப்புறம் கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டிருக்காங்க. பெண் குழந்தையா, முதலும் பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன்மார்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தையை பிடிக்காம பெற்ற அம்மாவையே கன்வின்ஸ் பண்ணி கள்ளிப்பாலை ஊற்றி கொன்ன கதைகள் நிறையா இருக்குது நம்ம ஊரில். அதை வச்சு தான் கருத்தம்மா அப்படின்ற ஒரு படமும் வந்துச்சு. நீங்கள் அந்த படத்தை பார்க்கணுன்னு பாருங்கள், ரொம்ப அருமையான படம். ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே பாவம், தீண்டாத செயல் அப்படின்ற மாதிரி தீண்டாமை வந்துச்சுன்ற மாதிரி அறியாமையால் பண்ண விஷயங்கள் நிறைய நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் படிப்பறிவு அந்த பகுத்தறிவுலாம் வந்ததுக்கப்புறம் வந்து அதை அப்படியே டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னமும் அந்த ஒரு இலைமறைவு காயாக வந்து சில ஊர்களில் அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாலாம் ஒன்றும் அதுமாரி நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அதுமாரி நடக்குது. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர், அவர் வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ் மக்களால் அறியப்பட்ட ஒரு சேனல் வச்சுருக்காரு. இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லாருக்குமே தெரியும். இர்ஃபான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாரு, ஒரு ஃபேமஸான ஆளுன்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஏற்கனவே ஒரு சர்ச்சையில் வந்து மாட்டியிருக்காரு. எப்படின்னா, அவர் வந்து ஒருத்தர் மேலே கார் ஆக்சிடென்ட் பண்ணி தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு தான் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு ஏற்றுக்கிட்டாங்க, கேஸை மாற்றி போட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையும் அவர் மேலே போயிட்டுருக்கு. ஒரு காரை வந்து ரிவ்யூ பண்ணி, இது தேவையில்லாத ஒரு மகேந்திர கார் நினைக்கிறேன், ஒரு காரை ரிவ்யூ பண்ணி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி வந்து இது ஒன்றுத்துக்கும் உதவாத காரை வந்து நல்லபடியாக ரிவ்யூ பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. இதுக்கு இடையில் வந்து அவருக்கு பிறக்க போகிற குழந்தைய ஸ்கேன் பண்ணதை வீடியோ எடுத்து போட்டது மிகப்பெரிய தவறு. என்னதான் ஒரு துபாயில் எடுத்திருந்தாலும், துபாயில் அதை எடுக்கிறதுக்கான அனுமதி இருந்தாலும், அவரோட சேனலில் ஒரு தமிழராக இருந்துக்கிட்டு, இந்தியனாக இருந்துக்கிட்டு அவரோட சேனலில் அது போட்டது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாரும் விவரம் தெரிஞ்சவங்க, பெரிய பெரிய ஆளுங்கள் வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் முதற்கொண்டு இதை வந்து இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை வந்து பதிவிட்டு வராங்க. தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இர்ஃபானுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. நீங்கள் வந்து தக்க பதில் சொல்லணும், நீங்கள் என்ன தான் துபாயில் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்றதால, இந்தியாவில் தடை சட்டம் இருக்கிறதுனால, இதுக்கான தடை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதற்கான பதிலும் வந்து நேராக அவர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்துக்கு போயிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த வீடியோவை நான் நீக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வீடியோ ஐ திங்க் இப்போ வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்காது. அதாவது அவர் வீட்டுக்குள்ளே அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி எடுத்த வந்து அந்த வீடியோ வந்து இருக்காது, இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா அதை நீக்கிட்டார் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் அவர் வந்து குறிப்பிட்டு இவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்படின்னா இதுதான், இந்த தடை சட்டம் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி இதை வந்து ரிலீஸ் பண்ணலாம், இந்தமாரி நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியும் பப்ளிக்கில் அப்படின்னு. இவர் வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு 1000 பேர் தர சொல்லலை. ஆனால் இவரோட வீடியோ வந்து பல மில்லியன் பேர், நான் பார்த்தப்பே வந்து 10 மில்லியன், அதாவது 10 மில்லியன் ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பணக்காரர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அப்போ துபாய்க்கு போனால் நமக்கு என்ன குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணி அந்த குழந்தைய கருவிலேயே அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறதுக்கு நிறைய, ஏன்னா இன்றைக்கும் பணக்காரர்களாக இருக்காங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருக்காங்க, தனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களோட அப்பா வந்து நமக்கு ஆண் குழந்தை வாரிசாக வேணும், பெண் குழந்தை வேணாம் அப்படின்ற காசு இருக்கிற திமிரில் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பெண் குழந்தைகளுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய வேலை அப்படின்றதால இவ்வளோ பெரிய ஒரு யூடியூபராக இருக்கீங்க, மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, நீங்கள் நல்லதை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் அவரை வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளோதான், வார்ன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீக்குங்க, இனிமேல் இந்த மாதிரியான
மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங், அதாவது இர்ஃபானுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பப்பட்டதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது மிகப்பெரிய தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தனிப்பட்ட கருத்து என்ன சொல்கிறேன்னா, இது மிகப்பெரிய தவறு தான். பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு சேனலில் உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு அந்த ஃபேமிலிக்கு உள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை நீ ஃபேமஸ் ஆகிட்ட அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதை வேணாலும் போடுவேன், எனக்கு வியூஸ் கிடைக்குது, எனக்கு 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, போட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, ஒரு நாளில் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, எனக்கு அதில் வருமானம் கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய சொந்த கருத்தை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை எடுத்து போகிறது அது இந்த மாதிரி விஷயம். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை பார்த்து பல பேர் கெட்டு போகிறதுக்கு, வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள், பெண் குழந்தைகளுக்கு எகஸ்ட்ராக ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றதால என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய தவறான விஷயம். இர்ஃபான், நீங்கள் இன்னும் நிறையா அறியாமையில் பண்ணுறீங்களா? அறியாமை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோவில், இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்தும் அந்த வீடியோவை எடுத்து ஏன் போட்டிங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க இர்ஃபான் அப்படின்றத கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். எங்கேருந்து வந்தீங்க, எப்படி கஷ்டப்பட்டீங்க, இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்கீங்க, நீ காசு பணம் வந்துட்டுச்சு, நிறைய பெரிய யூடியூபர் ஆகிட்டீங்க, ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நிறைய பணம் இருக்குன்றதால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதை மக்கள் ஏற்றுப்பாங்க, மக்களுக்கு அப்படியே ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மிக மிக முட்டாள்தனமான விஷயம். இதுதான் என்னுடைய அட்வைஸு. ஸோ மக்களே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எந்த குழந்தையாக இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம வளர்க்குறத பொறுத்தான் இருக்குது. இன்றைக்கி பெண் குழந்தைகள் தான் டிமாண்ட் அதிகம். பெண் குழந்தைகள் தான் பெற்றோரை பார்த்துக்குது. ஆண் குழந்தைங்க நடுத்தரையில் விட்டுட்டு போயிடறாங்கிறது பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்றதோட சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இர்ஃபான் மாதிரியான ஆட்கள் அறிவு இருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் செய்கிறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியலன்றதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. பாய்.